தனபாக்கியம் சமையலுக்கு வரவேற்கிறோம். இப்போ நான் செய்ய போகிறது வந்து எல்லோரும் பிரியாணி அரிசியில் தான் பிரியாணி செய்வாங்க. ஆனால் நான் ஒரு வித்தியாசமாக சாப்பாட்டு அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி. அதில் தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி 50 கிராம், பூண்டு 50 கிராம் இருந்தால் போதும். அது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது கிராம்பு ஒரு 3 கிராம் போட்டிருக்கேன். 2 சின்ன சின்ன பட்டை 2, ஏலக்காய் 4, பச்சை மிளகா 3 டம்ளருக்கு 4 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 50 கிராம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம். கொத்தமல்லி தலையை வந்து நம்ம அறுத்துக்கணும் சின்ன சின்னதாக. தேவையான அளவு ஒரு சின்ன டம்ளரில் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் எண்ணெய் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம சமைக்க போகிற குக்கரை முதல்ல அடுப்பில் வச்சு தண்ணி இல்லாமல் காய வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்த ஆயிலை ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா பிரியாணிக்கு எல்லாம் அதை முதல்ல கிராம்பு 2 எடுத்து போடுறேன். அடுத்தது பட்டை, கொஞ்சம் பொரியணும். அடுத்தது வெங்காயம் போடுறேன். அரைச்சி வச்சுருந்த வெங்காயத்தை போடுறேன். வெங்காயம் வந்து நல்லா செவக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். எல்லாமே நம்ம போட ஒன்றுனா நல்லா செவந்து வர வரைக்கும் பேசணும்.
ஏலக்காய் அரைச்சும் போடலாம், கூட போட்டுக்கலாம். தயிரும் இதோட சேர்த்திட்டேன். அடி பிடிக்காம எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கழுவி வச்சுட்டு சேர்த்துறேன். மசாலாவோட சேர்த்து பிரியாணி ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். சேர்த்த வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கும். நான் கறியில் எல்லாம் ஏறும். நம்ம தேவையான அளவு 3 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி இந்த அளவுப்படி நான் ஊற்றுறேன். பிரியாணிக்கு எப்பவும் தண்ணி சாப்பிட்றது குறைச்சி தான் வைக்கணும். அதிகமாக வச்சோம்னா குழஞ்சி போயிடும். அரிசியை நம்ம கழுவிட்டு வடித்து எடுத்துக்கிட்டோம். இந்த அரிசி நான் போடுறேன். இதில் நம்ம தேவையான அளவு பார்த்து தான் சேர்த்துக்கணும்.
கலர் பவுடர் வேணும்னா நம்ம கலந்துக்கலாம், வேண்டாம்னு விருப்பப்படாதவங்க கலக்க வேண்டியதில்லை. நான் போட்டு கலந்து கலந்துருக்கேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு நம்ம எப்போதும் சாப்பாட்டில் போடுறதுலேயே குக்கரை மூடிக்குவோம். குக்கரெல்லாம் நம்ம எல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு. குக்கரில் நம்ம சாப்பாட்டுக்கு 2 விசில் விடுவோம். ஆனால் நம்ம இப்போ பிரியாணி வச்சுருக்கிறதுனால ஒரே விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.